நேர்களே, கடந்த 3 நாட்களாக சென்னையில் மிக கனமழை பெய்து வருகிறது. டிட்வா புயல் காரணமாக மழையின் நிலவரத்தை பற்றி இப்போது நம்முடன் களத்தில் நிருபர் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம். சொல்லுங்கள் மிஸ்டர் ரமேஷ், எப்படி மழை இருக்கு, எந்த அளவுக்கு இருக்குது சொல்லுங்கள். தேங்க்யூ மிஸ்டர் சுரேஷ். நீங்கள் சொல்கிறது மாதிரி இலங்கையை கடுமையாக தாக்கி இந்த டிட்வா புயலானது சென்னை நோக்கி வடக்கு நோக்கி பயணித்து வந்தது. வலுவிழந்தது என்று முதலில் சொல்லப்பட்டாலும் தான் வலுவிழக்கவில்லை என்பதை இந்த புயல் இப்போது நிரூபித்து விட்டது. கடந்த 2 நாட்களாக சென்னையின் வட சென்னை பகுதியை கடுமையான மழை பெய்தது. கடுமையாக தாக்கிய இந்த டிட்வா புயலானது நேற்றிலிருந்து யூட்டர்ன் அடித்து தென் மேற்கு திசையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இப்போது சென்னையின் முக்கிய பகுதிகளிலும் மைய பகுதிகளிலும் தொடர்ந்து கனமழை இடி மின்னலுடன் நேற்று இரவிலிருந்து இடி மின்னலுடன் மழை பெய்து வருகிறது. ஓகே, கொஞ்சம் இருங்க ரமேஷ், நம்ம ஃபீல்டு கவர் பண்ண சொல்லலாம். கேமராமேன் கொஞ்சம் ஃபீல்டு கவர் பண்ணிக்கிங்க. ஆமாம் மிஸ்டர் ரமேஷ், நீங்கள் சொன்ன மாதிரி தான் சென்னையே இப்போ வெள்ளத்தில் மூழ்கி தான் இருக்குது. இப்போ எந்த திசையை நோக்கி இந்த புயல் சில இருக்குது? இந்த புயலானது இந்த புயலுக்கு சென்னை ரொம்ப பிடித்து விட்டது என்று நினைக்கிறேன். ஏன்னா கடந்த 2 நாட்களாக சென்னையை விட்டு விலகாமல் சென்னையிலேயே மையம் கொண்டுள்ளது. சென்னையில் உள்ள அனைத்து இடங்களையும் பிடித்து விட்டதால் இது நகரம் மறுக்கிறது. இப்போது சென்னையின் மையப்பகுதியிலிருந்து தான் நாம் பேசி கொண்டிருக்கோம். பெருங்குளத்தூர், சென்னையின் முக்கிய ஐடி நகரமான பெருங்குளத்தூரிலிருந்து நாம் இப்போது பேசிக்கொண்டிருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்களே பார்ப்பீங்க, இங்கே மழை நீர் எந்த அளவுக்கு சூழ்ந்திருக்கிறது என்றது நீங்களே கண்கூடாக பார்க்கலாம். இப்போது இதனுடைய திசை பார்த்தீங்கன்னா இன் ஃப்யூச்சரில் இது தெற்கு நோக்கி நகர்ந்து தென் மேற்கு நோக்கி நகர்வதால் தமிழகம் முழுவதும் மழை வருவதற்கான எதிர்பார்ப்பு இருக்கிறது. நாம் தொடர்ந்து வரும் நாட்களில் நாம் இந்த மழையின் தீவிரம் எப்படி இருக்கும், குறையுமா கூடுமா என்பதை நாம் இனிமேல் தான் பார்க்க வேண்டும். இப்போது இருக்கக்கூடிய நிலவரங்களை வைத்து தான் நாம் சொல்ல முடியும். வரலாம், வராமலேயும் போகலாம். ஓகே ரமேஷ், நீங்கள் இணைப்பிலேயே தொடர்ந்து இருங்க. நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து மீண்டும் இணையலாம். நன்றி மிஸ்டர் சுரேஷ்.